சற்று முன்பு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் அனில் மாதவ் தவே உயிரிழந்த செய்தி வந்திருக்கிறது. அது தொடர்பான தகவல்களை எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்தன் கேட்கலாம். அரவிந்த், சொல்லுங்க. மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அனில் மாதவ் தவே திடீரென்று மரணமடைந்திருக்கிறார். உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாரா? அவருடைய மரணம் தொடர்பான செய்திகள் என்ன? மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குத்துறை அமைச்சர் அனில் மாதவ் தவே சற்று நேரத்துக்கு முன்பாக மரணம் அடைந்துள்ளதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளது. அவருடைய வயது 60. அவர் சற்று உடல்நிலை சரியில்லாமல் தான் இருந்ததாகவும் இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொதுவாகவே கடந்த சில மாதங்களாகவே அவருக்கு உடல்நிலை குறைவு ஏற்பட்டு இருந்ததாகவும், இந்நிலையில் அவர் தொடர்ந்து பணியில் இருந்ததாகவும், அதற்கான மருத்துவ உதவிகளும் அவர் பெற்று வந்ததாகவும், இந்நிலையில் இன்று அதிகாலை அவர் மரணமடைந்திருப்பதாக தற்போது செய்தி வெளியாகியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய மறைவிற்கு இரங்கல் தெரிவித்து தன்னுடைய அந்த ட்விட்டர் பக்கத்தில் அந்த மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் தன்னுடைய கருத்தாக அனில் மாதவ் தவேவுடன் தான் நேற்று மாலை வரை அவருடைய அமைச்சகம் தொடர்பான முக்கிய ஆலோசனைகள் ஈடுபட்டு வந்ததாகவும், இந்நிலையில் அவருடைய மரணம் பெரும் அதிர்ச்சியாக இருப்பதாகவும், இந்நிலையில் திடீரென அவருடைய மரணம் நாட்டிற்கு மிகப்பெரிய இழப்பு என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். இதுவேதான் பல்வேறு அமைச்சர்களும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அனில் மாதவ் தவே எடுத்துக்கொண்டால் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடப்பதற்கு மிகவும் முக்கிய பங்காற்றியவர் அனில் மாதவ் தவே என்பது குறிப்பிடத்தக்கது. காரணம் என்னவென்றால், இந்த ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்டத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஒரு அனுமதியை வழங்கியிருந்தது. எனவே ஜல்லிக்கட்டுக்கான இந்த ஆண்டு தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்தப்பட்டதற்கு மிக முக்கியமாக பங்காற்றியவர் அனில் மாதவ் தவே. இதில் பல்வேறு தரப்பினரும் அனைவருமே அவரை ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன், மிகவும் எளிமையாக பேசக்கூடியவர், மிகவும் எளிதாக அணுகக்கூடியவர் என அனைவர் தரப்பிலுமே பாராட்டை பெற்றவர் அனில் மாதவ் தவே. இந்நிலையில் அவருடைய மரணம் பெரும் அதிர்ச்சியாக இருப்பதாகவே இங்குள்ள பல்வேறு அரசியல் தலைவர்களும், குறிப்பாக பாஜகவை தாண்டி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுமே இந்த கருத்தை தான் தற்போது முன்வைத்து வருகிறார்கள். போல மத்திய பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டவர் அனில் மாதவ் தவே. அவருடைய குடும்பத்தினர் தற்போது எங்கு இருக்கிறார்கள்? அவருடைய உடல் எப்போது மத்திய பிரதேசத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது? இறுதிச் சடங்குகள் எப்போது நடைபெறும்? அது தொடர்பான தகவல்கள் ஏதாவது வந்திருக்கிறதா அரவிந்த்? தற்போது வரை அவருடைய உடல்நிலை டெல்லியில் தான் இருக்கு. டெல்லியில் உள்ள அவருடைய அவருக்கான இல்லமான உள்ள அவருடைய இல்லத்தில் தான் அவருடைய தற்போது வரை வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அவருடைய குடும்பத்தினர் அனைவருமே டெல்லியிலே, அவருடைய குடும்பத்தினர் சில பேர் மத்திய பிரதேசத்தில் தான் இருக்கிறார்கள். இந்நிலையில் தற்போதுதான் அந்த செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது. அடுத்தடுத்த கட்டமாக என்ன நடைபெறும்? முதலில் பிரதமர் அவருடைய இல்லத்திற்கு சென்று அஞ்சலி செலுத்துவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அதனைத் தொடர்ந்து அவருடைய உடலானது மத்திய பிரதேச அவருடைய சொந்த மாநிலத்துக்கு எடுத்து செல்லப்பட உள்ளது. இந்நிலையில் அடுத்தடுத்த கட்டங்களில் தான் அடுத்தடுத்த என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நடைபெற இருக்கு என்பது குறித்து தெளிவான தகவல் வரும். தற்போதைய நிலையில் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய டெல்லியில் உள்ள அவருடைய அமைச்சர் இல்லமான அந்த இடத்துக்கு செல்வார் என இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உயிரிழந்த மத்திய அமைச்சருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த செல்கிறார் என்கிற தகவலை சொன்னீர்கள். பொதுமக்களுடைய அஞ்சலிக்கு பிற கட்சி தலைவர்களும் அஞ்சலி செலுத்துவார்கள். அது தொடர்பான நிகழ்வுகள் எல்லாம் இன்று நடைபெற வாய்ப்பு இருக்கிறதா? இன்றே அவருடைய உடல் மத்திய பிரதேச மாநிலத்திற்கு கொண்டு செல்லப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அரவிந்த்? இன்றே அவருடைய உடலானது மத்திய பிரதேசம் கொண்டு செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாகத்தான் உள்ளது. ஏனென்றால் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் அந்த அஞ்சலி செலுத்திவிட்ட பிறகு அவருடைய உடல் மத்திய பிரதேசம் கொண்டு செல்லும் என்னதான் இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக பல்வேறு மூத்த அமைச்சர்களும் அவருடைய இறுதி அஞ்சலியில் பங்கேற்பார்கள் என இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போதைய நிலையில் எத்தனை மணிக்கு அவருடைய உடலானது டெல்லியிலிருந்து மத்திய பிரதேசம் எடுத்து செல்லப்பட உள்ளது என்பது தொடர்பான தெளிவான தகவல் இல்லை. அனைத்துமே தற்போது முதல்வராக பிரதமர் அஞ்சலி செலுத்திய பிறகுதான் அடுத்தடுத்த பயண திட்டங்கள் அனைத்துமே முடிவாகும். தற்போதைய நிலையில் பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த டெல்லியில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு செல்ல இருக்கிறார் என்பதுதான் முதற்கட்ட தகவலாக தற்போது வெளியாகி கொண்டிருக்கு. குறிப்பாக அவரோட உடல்நிலை காரணமாகவே இன்று அதிகாலை அவர் மரணம் அடைந்திருப்பதாகத்தான் தற்போதைய செய்தியும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அரவிந்த், பொதுவாக அரசு பதவிகளில் இருப்பவர்கள், அமைச்சராக இருப்பவர்கள் மரணமடைந்தால் மாற்றுக் கட்சி தலைவர்கள் அஞ்சலி செலுத்துவார்கள், இரங்கல் தெரிவிப்பார்கள். அதுவும் நீங்க சொன்னீங்க அனில் மாதவ் தவே அவர்கள் மிகவும் பழகுவதற்கு எளிமையானவர், சாஃப்ட் பர்சன் அப்படின்னீங்க. எனவே அவருடைய மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து பிற கட்சி தலைவர்கள் வருவதற்கான வாய்ப்போ, இரங்கல் செய்திகள் வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக அனைத்து கட்சி தலைவர்களுமே கட்சி பாகுபாடு இன்றி இவருடைய மறைவிற்கு அஞ்சலி செலுத்த வருவார்கள் எனதான் தெரிகிறது. ஏனென்றால் நான் முன்பே சொன்னேன், மிகவும் ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன். யார் பேசினாலும் அவர்களுடன் அமைதியாக உட்கார்ந்து பேசுவார்கள். குறிப்பாக ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் பல்வேறு எதிர்ப்புகளை, பல்வேறு மாற்று கருத்துக்களை கொண்டு இருந்த தமிழக ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களையும் இவர் தொடர்ந்து அழைத்து பேசினார். 4 முறை இவர் அழைத்து பேசினார். அதே போல ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் ராஜசேகருடன் இவர் தொடர்ந்து 4 முறை பேசியிருக்கிறார். அதே போல
பல்வேறு அரசியல் கட்சி தலைவரும் அதிமுக எம்பிக்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களையும் இவர் இதே விவகாரத்திற்காக சந்தித்திருக்கிறார். எனவே இந்த விவகாரத்தை நான் ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் ஜல்லிக்கட்டு விவகாரத்தை கூறுகிறேன். மற்றபடி ஒரு என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி பர்சன், அதாவது சுற்றுச்சூழலுக்கும் ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பங்கமும் விளைவிக்க கூடாது என்பது தொடர்பாக அனைத்து திட்டங்களுமே ஒரு என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி பர்சனாகவே அனைத்து திட்டங்களையும் அவர் முன்னேற்று வந்திருக்கிறார். எனவே அனைத்து கட்சிகளுமே பாகுபாடு இன்றி இவருடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்த வருவார்கள் என்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவல் தான் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. அனைத்துமே அடுத்த கட்ட நகர்வில் தான் வெளிவரும். ஏனென்றால் தற்போதைய நிலையில் தான் அவர் மரணம் அடைந்ததற்கான செய்தியே வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த கட்டத்தில் யார் யார் வருவார்கள், எத்தனை மணிக்கு வருவார்கள் என்பது தொடர்பான ஒரு தெளிவான பதில் இல்லை. ஆனால் அனைத்து கட்சியினருமே இவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருவார்கள் என்றுதான் தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து இவர் உடலானது டெல்லியிலிருந்து மத்திய பிரதேச எடுத்து செல்லப்பட உள்ளது. அங்கு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்படும் எனவும் இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரவிந்த், நீங்க சொன்னீங்க மிகவும் முக்கியமான ஒரு துறையினுடைய அமைச்சராக இருந்தார், சுற்றுச்சூழல் துறையினுடைய அமைச்சர். எந்த ஒரு ஆலைகளை கட்டுவதாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயங்களுக்கெல்லாம் சுற்றுச்சூழல் துறையினுடைய அனுமதி தேவை. இவருடைய அந்த காலத்தில், அதாவது 2016 ஜூலை 5ஆம் தேதியில் இருந்து இன்று வரை அவர் அந்த துறையினுடைய அமைச்சராக இருந்திருக்கிறார். மே 18, 2017 வரை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக அவர் ஒரு ஆண்டு வரை இருந்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது இந்த துறையிலே அவர் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கிறார் அரவிந்த்? பல்வேறு ஒரு வியக்கத்தக்க சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பாக இந்த பெட் டாக், அதாவது இந்த மிருகங்களை செல்ல பிராணிகளாக ஒருவர் தன்னுடைய வீட்டில் வைத்துக் கொண்டிருக்கும் அந்த விதிகளிலேயே சில சட்டங்களை அவர் கொண்டு வந்திருந்தார். குறிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செல்ல பிராணியாக ஒரு நாயையோ பூனையோ வளர்த்து வந்தீர்களே, ஆனால் அதற்கும் இந்த சட்ட விதிகளின்படிதான் நீங்கள் வளர்க்க வேண்டும். அதற்கு உரிய அதாவது அதோட அனிமலோட விலங்குகளின் உரிமைகள் அனைத்துமே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு முக்கிய திட்டங்களையும் சட்டங்களையும் அவருடைய காலகட்டத்தில் தான் கொண்டு வந்தார்கள். அதை விட தாண்டி என்வாயன்மெண்டல் கோஸ்டல் சிஆர்ஜி எனப்படும் ஒரு சிஆர்ஜி கிளியரன்ஸ் மிகவும் முக்கியம். இது போன்ற கடற்கரை அருகில் இருக்கும் சில கட்டுமான பகுதிகளுக்கு சிஆர்ஜி கிளியரன்ஸ் எனப்பது மிகவும் முக்கியம். அதையும் இவருடைய காலகட்டத்தில் தான் கொண்டு வந்தார்கள். அதை தாண்டி வெஸ்டர்ன் காட்ஸ், அதாவது கஸ்தூரி ரங்கன், டாக்டர் கஸ்தூரி ரங்கனின் வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை தொடர்பான அந்த மலைக்குட்பட்ட பகுதிகளை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பாக கஸ்தூரி ரங்கனின் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த அறிக்கையை அமல்படுத்துவதற்கு தொடர்ந்து காலதாமதங்கள் ஆகி வந்தது. பல்வேறு ஆண்டுகளும் காலதாமதம் ஆகி வந்தது. ஆனால் இவருடைய காலகட்டத்தில் தான் அந்த அறிக்கையை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என கூறி 2வது முறையாக அதை மீண்டும் கஜெட்டில் அறிவித்தார். எனவே இது போன்ற பல்வேறு திட்டங்களை இவர் முன்னின்று நடத்தி வந்தார். குறிப்பாக தமிழகத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் அனுமதி தேவைப்பட்டிருந்தது. ஆனால் இது தொடர்பாக தந்தி டிவி அவரிடம் இந்த கேள்வியை முன்வைத்த போது அவர், பொதுமக்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் நான் முதலில் கேட்பது பொதுமக்களுடைய கருத்தை தான் கேட்பேன், அதற்கு பிறகுதான் அந்த நிறுவனத்தின் கருத்தை கேட்பேன் என்பது தொடர்பான ஒரு பதிலை முன்வைத்திருந்தார். எனவே ஒரு என்வாயன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி பர்சனாகத்தான் இவரை மிகவும் அனைவருமே பார்த்தனர். அதன் காரணமாகத்தான் இந்த முக்கிய துறையை இவரிடம் ஒப்படைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. முன்பாக நமக்கு தெரிந்திருக்கும் என்வாயன்மெண்ட் மினிஸ்ட்ரி, அதாவது சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாடு அந்த அமைச்சகமானது, சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு அமைச்சகமானது மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் அவருடைய கையில் இருந்தது. இந்நிலையில் அவரை மத்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்துக்கு மாற்றி இந்த சுற்றுச்சூழல் அமைச்சகத்தை மூத்த அனில் மாதவ் தவேயிடம் வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. எனவே மிகவும் முக்கியமான ஒரு அமைச்சகமாகத்தான் பார்க்கப்படுகிறது. மிகவும் முக்கியமாக நம்ம இன்னொன்றையும் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இதே அமைச்சகத்தில் இருந்த 2 அமைச்சர்கள் தற்போது இதே பிரதமர் நரேந்திர மோடி காலகட்டத்திலே இறந்திருக்கிறார்கள். ஒருவர் கோபிநாத் முண்டே, அதாவது பாஜக ஆட்சி பெற்று பாஜக ஜெயித்து ஆட்சி அமைத்த பிறகு சில தினங்களிலேயே மத்திய அமைச்சர் கோபிநாத் முண்டே கார் விபத்தில் மரணம் அடைந்தார். அவரும் சுற்றுச்சூழல் அமைச்சராகத்தான் இருந்தார். இந்நிலையில் அதே சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கும் 2வது மரணம் தற்போது இதே காலகட்டத்தில், அதாவது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசில் அதே காலகட்டத்தில் நிகழ்ந்துள்ள ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியாக இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன.